பார்வதி அம்மா பேசுகிற தாய் இந்தியா நாடு. தமிழ்நாட்டில் தெற்குபாளையம் ராஜபாளையம் நீதிமன்றம் கோர்ட்டு கைலாசத்தில் கணக்கு போடுதார். நீதிமான் போடுதார். நீதிபதி சரிச்சு கணக்கு எழுதார். கணக்கு பார்த்த கணக்கை வெளியே விடுதார். பத்திரப்பதிவு, சேத்தூர் பத்திரப்பதிவு, ராஜபாளையம் தாலுகா, தெற்குபாளையம் தாலுகா, விருதுநகர் மாவட்டம். அரசியல்வாதி 75% எழுதி வச்சுருக்கான். பூரா இத்தனை ஏக்கர் தன்னால் மாடு உழைச்ச மாதிரில உழைச்சவன்ல அந்த பேகை தூக்கி போட்டு மிதிச்சு ரன்னவள்ளி எடுத்து போடுவார். 25% பலாயிரம் கோடி உள்ள எழுதி வச்சுருக்கான். இத்தனாயிரம் ஏக்கர்னு. இது ஒரு பத்திரப்பதிவில் உள்ள கணக்கு வெளியே எடுக்கார். இதில் வென்று பத்திரப்பதிவாளர் எல்லாம் பலாயிரம் கோடி சேர்த்து வச்சு இடங்கள், வீடுகள், சொத்துக்கள் வாங்கி போட்டு அவன் ஓடிக்கிட்டு அலையுதான். என்ன காரணம்? பூரா 2ஆம் நம்பர் பார்க்குறவன் நீ எப்படி இந்த சொத்தை வாங்கி எழுது, உனக்கு இத்தனை கோடி தேவை, இத்தனை கோடி, இந்த பேப்பரை வச்சு அதான் பேப்பரை நக்க போட்டாரா, நக்குடா அப்படின்னு அதான் கணக்கை முடிச்சிட்டார். இப்போ இந்த பத்திரப்பதிவில் வானரப்படை கொடுக்கார். ஒவ்வொரு கணக்கு செக் பண்ணல உள்ளே போய்கிட்டே இருப்பான். அவ்வளோதான். இப்போ போய் பெட்டிஷனை போட்டு வழக்காடி ஓட்டி ஆடி அந்த கணக்கே கேள்வி இல்லை. குடிமி பிடி, ஆதார கார்டு, ரேஷன் கார்டு, உழைச்சது என்ன உழைச்ச அந்த கணக்கு கேள்வி கேட்கல. உள்ள ஒரு மிதிச்சே தள்ளுவார். கடவுள் தான் மிதித்து தள்ளுவார் ஒரு மிதி. அதான் திருவலங்காப்பாறை சதுரகிரி டு திருவலங்காப்பாறை தேய்வட்டினம் இதில் வரைக்கும் உள்ள செயலரை போடுவார். இதுதான் முதல் கணக்கு. அதான் முதல் கணக்கில் எங்கே போடும் கணக்கு போட்டாரா, முதலே விட்டாரா கணக்கு. இப்போ அந்த பத்திரப்பதிவில் இதிலேருந்து தூக்கி அடைப்பார். இது எங்கே? தெற்குபாளையம், ராஜபாளையம், சிவகிரி. இந்த கணக்கில் கிழக்க முரம்பு, கரிவந்த நல்லூர் வரைக்கும் வரும் அந்த கணக்கு. புரியுதா? இளந்திரகொண்டான் இந்த ஜமீன் கொள்ளங்கண்டம் வரைக்கும் வர கணக்கு வரையில் உள்ள பலாயிரம் கோடி பூரா டாக்டாரை கெட்டவன் பூரா உள்ள கணக்கு பார்க்கையில் உள்ளே போயிடுவான். இதுதான் கணக்கு. அவர் போட்ட கணக்கு தப்பாது. புரியுதா? இதில் அரசியல்வாதி பூரா மேற்கு தொடர்ச்சி மலையை பூரா எழுதி வச்சு நாக்கை போட்டு நையிட்டு இருக்கான். எனக்கு இத்தனாயிரம் ஏக்கர் அங்கே கிடக்கு அப்படின்னு. நெல்லை மாவட்டத்தில் எனக்கு இத்தனாயிரம் ஏக்கர் அங்கே கிடக்குன்னு அவன் எழுதி வச்சுருக்கான் அரசியல்வாதி. சென்னை மெட்ராஸில் நாற்காலி சேரில் ஆட்டு தான். இங்கேருந்தே கணக்கு போட்டு தூக்குவார். அதான் கணக்கு, கடவுளுடைய கணக்கு. இங்கேருந்தே வானரப்படைய தூக்குடா அப்படிம்பார். அவனை தூக்கி உள்ளோடா உள்ளே கொண்டு வராங்க. நிறைய மழை காற்று, ஐயாம்மா அங்கே மழை காற்று பூரா தண்ணியில் ஓடுது, தூக்கிட்டு வாடா, என்னடா நீங்கள் தூக்கிட்டு வாங்கடா அப்படியேம்பார். அந்த டயத்தில் ஐயா தண்ணியில் நிறையா போகிறான், அது போட்டுண்டா, இவன் கிடப்பான்டா, பம்மி கிடப்பான்டா அரசியல்வாதி, தூக்குடா அப்படியேம்பார். முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்கடா, புரிஞ்சுக்கோ. கணக்கு போட்டார். ஒரு பத்திரப்பதியில் இவ்வளோ கணக்கு ஓட்ட, பெரிய ஓட்டையாக இருக்குது. பூரா அரசியல்வாதி கூத்தடிச்சு வச்சுருக்கான். எம்எல்ஏ கமிஷன், எம்பி கமிஷன், மந்திரிக்கு கமிஷன், இந்த பத்திர ஆவணங்கள் நிறையா போட்டால் கமிஷன், முதலமைச்சருக்கு கமிஷன். ஒரு பத்திரப்பதிவு ஆவணத்தில் இவ்வளவு தோற்றங்கள் நடக்கு. இதில் கவர்மெண்ட்டு, மத்திய கவர்மெண்ட்டு இங்கேருந்து வரிகளை போட்டு அதை அவன் வேறு அந்த கணக்கில் போடுறது. அந்த பத்திரம் போடுறது 1000 ரூபாய் 2000 ரூபாய் இதுக்கு போட்டு அது வேறு அவன் வேறு அடிக்கான். இங்கேருந்து அங்கேருந்து இதே சோழி இந்த பேய்களுக்கு. இப்போ தூக்கி போட்டு மிதிப்பார். பேப்பரை நக்கு போட்டாரடா, நக்கிக்கோங்கடா, தூக்கி உள்ளே கொண்டு போவார் செயலறைக்கு. இவரே தூக்கி கொண்டு போவார். ஒரு மிதித்து தூக்கி அள்ளி கொண்டு போவார். கடவுளே தூக்கி கொண்டு போவார். பாருங்கடா, முக்கால் சத்தியம். புரிஞ்சுக்கோங்க.